அனைவருக்கும் வணக்கம். ஈரான் அதிபர் அலி கமேனி கடந்த சனிக்கிழமை காலை சுமார் 9:40 மணிக்கு அமெரிக்க இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டார். அதன் பிறகு ஈரான் என்ன செய்யும் என்று எல்லாரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஈரான் குலைந்து விடுமா என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் அலி கமேனி அவர்கள் தான் உயிரோடு இருந்த காலத்தில் சொன்னது என்னவென்றால், எங்கள் மீது கை வைத்தால் நாங்கள் மிக கொடூரமான முறையில் திருப்பி அடிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதுபோலவே அலி கமேனி மறைவுக்கு பிறகு ஈரான் சில மணி நேரங்களிலேயே ருத்ர தாண்டவமாடி அமெரிக்க தலைமையிலுள்ள அரபு நாடுகள் மீது அதிவேகமான தாக்குதலை நடத்தியது. அரபு நாடுகளே பற்றி எரிகின்ற நிலையானது ஏற்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட தாக்குதல் நடக்கும் என்று அமெரிக்காவோ மற்றும் ஈரான் எல்லைக்கு அருகிலுள்ள அரபு நாடுகளோ துளியும் எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. குறிப்பாக ஈரானின் எல்லைக்கருகிலேயே இருக்கின்ற நாடுகள், அதாவது பெர்சிய ஜலசந்திக்கு தாண்டி உள்ள நாடுகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத் மற்றும் பஹ்ரைன், ஈராக் போன்ற நாடுகளெல்லாம் அருகிலேயே உள்ளன. அதாவது குறைந்த தூர ஏவுகணைகள், குறைந்த தூர ட்ரோன்களை வைத்து இவைகளை தாக்க முடியும் என்று ஏற்கனவே ஈரான் எச்சரித்திருந்தது. அதுபோலவே தாக்குதலை சரமாரியாக நடத்தியுள்ளது. குறிப்பாக எங்கெல்லாம் அமெரிக்க இராணுவ தளங்கள் இந்த அரபு நாடுகள் இருக்கிறதோ அந்த நாடுகளை குறிவைத்து அந்த நாடுகளின் இராணுவ தளங்கள் மட்டுமில்லாமல் சில குடியிருப்பு பகுதிகளின் மீதும் அடுக்குமாடி கட்டிடங்களின் மீதும் ஈரான் சரமாரியா ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் அந்த பகுதிகளே பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. இது எப்பொழுது முடியும் என்ற விவரம் என்பது யாராலும் கணித்து கூற முடியாது. குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற துபாய், ஷார்ஜா, குவைத் போன்ற நாடுகளின் மீது மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது. இந்த அமீரகம் மீது மட்டும் 165 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 2 குரூசி ஏவுகணைகள் மற்றும் 541 ட்ரோன்கள் ஏவி மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. பல்வேறு இராணுவ தளங்கள் மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன. அதாவது இந்த ட்ரோன்கள் எங்கெல்லாம் தாக்கல் நடத்தியது என்றால், கிட்டத்தட்ட 21 ட்ரோன்கள் மக்கள் வசிக்கும் பகுதியிலேயே விழுந்துள்ளது. ஆனால் உயிரிழப்பு என்பது 3 பேர். அன்று 3 பேருமே பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷிலிருந்து புலம்பெயர் தொழிலாளர் என்று தெரிவித்துள்ளது. இதைத் தவிர துபாய், அபுதாபி, குவைத் சர்வதேச விமான தளங்கள் மீது தாக்கல் நடத்தியதில் அவையெல்லாம் மூடப்பட்டுவிட்டன. இது குறிப்பாக பஹ்ரைன் அமெரிக்காவின் 5வது ஃப்ளீட் என்று சொல்கின்ற இராணுவ தளத்தின் தலைமையகமாக செயல்பட்டு வருகிறது. அங்கு மிகப்பெரிய தாக்குதலை ஈரானானது நடத்தியுள்ளது. அதாவது பஹ்ரைன் மீது கிட்டத்தட்ட 45 ஏவுகணைகள், 9 ட்ரோன்கள் மூலம் அந்த இராணுவ தளங்கள் மீதும் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மீதும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அந்த பகுதியை தீப்பற்றி எரிகிறது. மற்றும் அதில் இடிந்து சிதறுகின்ற காட்சிகளும் வீடியோவாக பல்வேறு சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டுள்ளன. அதாவது பஹ்ரைனின் தலைநகர் மனாமாவில் தான் ஈரானின் சாகித் ட்ரோன் அடுக்குமாடி குடியிருப்பின் மீது தாக்கல் நடத்தியதில் இந்த மிகப்பெரிய தீ புலம்புடன் புகை மண்டலமாக அங்கே காட்சியளித்தன. அது துபாய் மிக முக்கியமான நகரமாக பார்க்கப்படுகிறது. அதாவது சர்வதேச அளவில் சுற்றுலா பயணிகள் வருகின்ற இடம், உலக பணக்காரர்களை சுற்றுலாவுக்காக வருகின்ற இடமாகவும் ஷாப்பிங் செய்கின்ற சர்வதேச அளவில் மிகப்பெரிய மால்களும் உள்ளன. இது லேண்ட்மார்க்காக கருதப்படுகின்ற புர்ஜ் அல் அரப் ஹோட்டல், மிகப்பெரிய உயரமான கட்டிடத்தை பல வீடியோக்களில் பார்த்திருக்கலாம். அதன் மீது தாக்கல் நடத்தப்பட்டதில் அந்த கட்டிடம் தீப்பற்றி எரிந்துள்ளது. அதேபோல இன்னொரு சுற்றுலா தலமான பேரமண்ட் பாம் ஹோட்டல்
என்ற ஹோட்டல் மீது தாக்கல் நடத்தப்பட்டுள்ளது. துபாய் துறைமுகம் மற்றும் அங்குள்ள விமான தளங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. அதாவது துபாய் ஒரு பாதுகாப்பான நகரம் என்று அனைவராலும் கருதப்பட்டது. அங்கு உலக பணக்காரர்கள் முழுவதும் உல்லாச பயணமாக வருவதற்காகவே ஜூமைரா என்ற செயற்கை தீவு உருவாக்கப்பட்டு அந்த தீவில்தான் இந்த மிகப்பெரிய ஆடம்பரமான ஹோட்டலானது கட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது அங்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கான நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஈராக்கில் எர்பில் சர்வதேச விமான தளங்கள் மீதும் தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது. தொடர் தாக்குதலால் அந்த இடங்களே நிலைகழிந்து போயுள்ளன. அதேபோல் கத்தார் அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமான நாடு, இராணுவ தளங்கள் உள்ள நாடு. அங்கு அல் உடை விமான தளத்தின் மீது 44 ஏவுகணைகள் 8 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. குவைத் மீது அலி அல் சலாம் ஏர்பேஸ் மற்றும் 97 ஏவுகணைகள் 281 ட்ரோன்கள் மூலம் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியதில் அந்த பகுதிகளில் தீப்பற்றி எரிகிறது. இதை விளைவு என்னவென்றால், இந்த அரபு நாடுகள் வளைகுடா நாடுகளுக்கான ஒரு இமேஜ் மிகப்பெரிய இருந்தது. ஒரு பாதுகாப்பான இடம், சுற்றுலா பயணிகளுக்கு செல்கின்ற ஒரு இடம், அங்கே மிகப்பெரிய முதலீடுகள் செய்யலாம் போன்ற அனைத்து ஒரு இமேஜையும் ஈரான் முற்றிலுமாக சிதைத்தே விட்டது. இப்படிப்பட்ட நிலைதான் தற்பொழுது அங்கு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு பழிதீர்க்கும் நடவடிக்கையாக அமெரிக்காவின் நெருக்கமான அரபு நாடுகள் மீதும் இராணுவ தளங்கள் மீதும் என்று 27 இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்கல் நடத்தியதில் அந்த பகுதியை தீப்பற்றி எரிகிறது. மிகப்பெரிய ருத்திர தாண்டவத்தை ஈரான் ஆடியுள்ளது என்பதே உண்மை.